அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் குமார். இன்றைக்கி வீடியோ பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம எத்தனையோ மேனுஃபேக்சரிங் பண்ணுறேன், எத்தனையோ டெக்னிக் யூஸ் பண்ணுறேன், ஸ்கிரிப்டிங் மெத்தட் யூஸ் பண்ணுறேன், இமேஜின் பண்ணுறேன், விஷுவலைசேஷன் பண்ணுறேன், 333 மெத்தட் பண்ணுறேன். எது பண்ணாலுமே நமக்கு ஏன் ரிசல்ட்டு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு குழம்புறீங்களா? இது தவறு உங்ககிட்ட தான் இருக்குது, பிரபஞ்சத்துக்கிட்ட இல்லை. ஏன்னா பிரபஞ்சம் நீங்கள் கேட்பதை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. ஆனால் அதை நாம் சரியாக கேட்குறோமா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லைங்க. இது நம்ம ஒரு கரெக்டான வேலையை எதிர்பார்த்துருப்போம், அந்த வேலை கிடச்சிருக்கோம். கோயிலுக்கு போவோம், எனக்கு இது நடக்கணும் அது நடக்கணும் அப்படின்னு வேண்டுதல் வைப்போம், அது நடந்திருக்கும். சில நேரங்களில் நம்ம வேண்டுறதோ நம்ம மேனிஃபெஸ்டிங் செய்கிறதோ எதுவுமே நடக்காமல் போயிருக்கும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு எது தேவை என்பதில் நம்ம தெளிவாக இல்லை அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும். உதாரணத்துக்கு ஒரு கதை சொல்கிறேன், கேளுங்க. ஒரு ஊரில் ஒரு நல்ல மனிதர் இருந்தார். அவர் என்ன அப்படின்னா, ஊர் மக்கள் என்ன உதவி கேட்டாலும் தயங்காமல் செய்யக்கூடிய ஒரு நல்ல மனிதர். ஆனால் வேலை அப்படின்னு பார்த்தா அவர் என்ன வேலை பண்ணுறோம் அப்படிங்கிறதே அவருக்கு தெரியாத ஒரு குழப்பமான மனநிலையிலேயே இருப்பார். இப்போ இந்த வேலை பார்த்துக்கிட்டு இருப்பார், சடனாக வேறு ஒரு வேலைக்கு போயிடுவார். ஏன்னா அவருக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு தெளிவு இல்லாமல் இருக்கிறதுனால இந்த ஊர் மக்கள் அவரை ஒரு ஜோக்கராக தான் பார்த்தாங்க. அவர் நல்லது செய்தாலுமே அவரோட ஆக்டிவிட்டீஸை வச்சு அவரை ஜோக்கராக தான் பார்த்தாங்க. அப்படி ஒவ்வொருத்தராக நினைக்கிறது அவர் காதுக்கு வருது. அவர் மனம் உடைஞ்சு போகிறாரு. என்னடா இந்த ஊர் மக்களுக்கு எல்லாம் நம்ம நல்லது தானே பண்ணிக்கிட்டு இருந்தோம், ஆனால் அவங்களே நம்மளை இது பேசுகிறாங்களே அப்படின்னு மனம் உடைஞ்சு அப்படி போகிறாரு. போகும்போது அவரோட பழைய நண்பர் ஒருத்தரை மீட் பண்ணுறாரு. நடந்த விஷயத்த சொல்கிறாரு. இப்போ நடந்த விஷயத்த சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் ஒரு ஆன்மீகவாதி, அதாவது தெய்வ நம்பிக்கை அதிகம் உள்ளவர். அவர் அந்த நண்பர் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீ இதை பற்றி ஏன் கவலைப்படுற, தினமும் கோயிலுக்கு போ, உன்னுடைய வேண்டுதலை சாமி முன்னாடி வை, உன்னுடைய எல்லா பிரச்சனைக்கும் அங்கே உனக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொன்னோன்னே இவரும் தினமும் பயபக்தியோட காலையில் எழுந்திக்கிறாரு, குளிக்கிறாரு, கோயிலுக்கு போகிறாரு. அதுக்கப்புறம் தான் வீட்டில் அவரோட வழக்கமான வேலைகளை பார்க்குறாரு. அதே மாதிரி ஈவினிங் ஆயிடுச்சுன்னா குளிச்சுட்டு கோயிலுக்கு போகிறாரு, சாமி கும்பிட்றாரு, சாமி முன்னாடி உட்காந்து கும்பிட்றாரு. இது எல்லாமே கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்கிறார். ஒரு நாள் திடீர்னு அவர் கனவில் ஒரு அசரீரை கேட்குது. எந்திரிச்சு அவர் பேரை சொல்லி கூப்பிட்றாங்க. இவர் எந்திரிச்சு சுற்றி முற்றி பார்க்குறாரு. யார் 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 அப்படின்னு கேட்குறாரு. அப்போ மறுபடியும் அந்த அசரீரை, நீ என்னை நினைத்து என் கோயிலில் தினமும் என்னைய கும்பிடுற, உன்னோட பக்தி எனக்கு பிடிச்சிருக்குது, அதனால் உன் கோரிக்கையை நிறைவேற்றலாம் அப்படின்னு வந்திருக்கேன், உனக்கு என்ன வேண்டும் கேளு அப்படின்னாரு. இவர் எடுத்த உடனே என்ன சொன்னார், என் பிரச்சனைகள்லாம் தீர வேண்டும் அப்படின்ட்டுருக்கிறாரு. உடனே மறுபடியும் அந்த அசரீரை, எந்த பிரச்சனை தீரணும் அப்படின்னு கேட்டிருக்குது. இவர் வழக்கம் போல், என் பிரச்சனை எல்லாமே தீரணுங்க. அதுதான் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது அவரால் சொல்ல தெரியல என்ன பிரச்சனைன்ட்டு. இப்படி என் நண்பரை பார்த்தேன், அவர் கோயிலுக்கு போனார், தினமும் நீ சாமிக்கிட்ட உன்னோட வேண்டுதலை வை, உன் பிரச்சனையெல்லாம் தீருனார், அதுதான் நான் சொல்கிறேன், என்னோடய பிரச்சனைகள்லாம் தீர்க்கணும் அப்படின்னு. கடவுள் சொல்கிறாரு, நீ என்ன நினைக்கிறியோ அது நடக்கும் அப்படின்ட்டுருக்கிறாரு. உடனே இவர் பட்டுன்னு, நான் தான் எதுவுமே நினைக்கலையே அப்படின்னாரு. அதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த குரல் வாங்கிருச்சு. இப்போ ஒரு விஷயம் தெளிவாக தெரியுதுங்களா? நாம் என்ன செய்யணும்
அப்படின்னு தெரியாமல் ஒரு வேண்டுதலை இறைவன் முன்னாடி வச்சு அந்த இறைவன் வந்து கேட்கும்போது கூட நம்மளால் எதற்கு அந்த விஷயம் செய்கிறோம் அப்படிங்கிறத சொல்ல தெரியல. இந்த கதையை மாதிரி தாங்க நம்மளில் பலரும் இருக்கிறாங்க. நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறதுல நம்ம கான்ஃபிடெண்ட்டாக தெளிவாக இல்லை. நம்ம ஒரு வேலை விஷயமாக மேனிஃபெஸ்டிங் பண்ணிக்கிட்டு இருப்போம். நம்ம ஆழமாக அந்த மேனிஃபெஸ்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே நம்ம மனசு வேற ஒரு விஷயத்துக்காக அலையும். ஸோ அந்த ஒரு ஃபிக்ஸட் மைண்ட் நம்மக்கிட்ட இல்லை. அப்போ அந்த பிரபஞ்சம் என்ன செய்யும்? நீயே குழம்பி போய் பிரபஞ்சத்தையும் குழப்பி விட்ட அப்படின்னா பிரபஞ்சம் என்ன செய்யும்? நீங்களே சொல்லுங்கள். நீங்கள் தெளிவாக கேட்டால் தான், அதாவது ஒரு கடையில் போயிட்டு எனக்கு இட்லி மெதுவடை வேணும் அப்படின்னு கேட்டால் தான் அந்த கடைக்காரன் இட்லியும் மெதுவடையும் கொடுப்பான். 3 இட்லி வடை கொடுங்க அப்படின்னா அவன் ஏதாவது ஒரு வடையை தான் எடுத்து கொடுப்பான். நமக்கு தேவையானதை தரமாட்டான். அப்போ நமக்கு எது தேவையோ அதை தெளிவாக முதல்ல ஆணித்தரமாக ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த இலக்கில் நாம் தெளிவாக இருக்கணும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த குழந்தைங்கள்லாம் இருக்கும் பாருங்கள், கடத்தருக்கு கூட்டு போவோம், நிறைய பொருளை பார்க்கும். அதுக்கு பிடிச்ச ஒரு பொருள் கண்ணில் மாட்டிருச்சுன்னா அந்த இடத்துல அப்படி நின்றும். நம்ம என்னெல்லாம் சமாதானப்படுத்தினாலும் அது அந்த இடத்த விட்டு நவலாது. அதை நம்ம வாங்கி கொடுக்குற வரைக்கும் அந்த இடத்த விட்டு நவலாது, அழுது புரண்டும். அதை நம்ம வாங்கி கொடுத்துட்டோன்னா அது சிரிச்சுக்கிட்டே நம்ம கூட வந்துடும். இந்த மாதிரி, அதாவது குழந்தைக்கு இருக்கிற அந்த பிடிவாத குணம் எவ்வளவு பெரிதோ அதே மாதிரி நம்ம இலக்கு இதுதான் அப்படிங்கிறதுல தெளிவாகவும் பிடிவாதமாகவும் நம்பிக்கையாகவும் உறுதியாகவும் இருந்து நாம் மேனிஃபெஸ்டிங் பண்ணணும். அப்படின்னா நாம் எதை நினைத்து நம்மளோட அந்த புரிதலையும் அந்த விஷயத்தையும் தெளிவாக நாம் புரிகிறோம் செய்கிறோம் அப்படின்னா இந்த பிரபஞ்சம் நமக்கு நம் கேட்டதை கொடுத்தே தீரும். இதுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, முதல்ல உங்களை நீங்கள் நம்பணும். நீங்கள் தேர்ந்தெடுக்கும் அந்த இலக்கின் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும். அதுக்கப்புறம் இந்த பிரபஞ்சத்தின் மீது நம்பிக்கை இருக்கணும். நீங்கள் எடுத்திருக்கிற கோலில் ஃபுல் எஃபெக்டிவ் போடணும். அந்த எனர்ஜியோடு நீங்கள் பண்ணும்போது இந்த பிரபஞ்சம் நீங்கள் கேட்டதை நிச்சயம் கொடுக்கும். அதுதான் பவர் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அதை விட்டுட்டு ஒரு தெளிவில்லாத மனநிலையில் எனக்கு அது வேணும் இது வேணும் அப்படின்னு மாற்றி மாற்றி நீங்கள் உங்கள் மனதை நீங்கள் குழப்ப இந்த பிரபஞ்சமும் குழம்புமே தவிர நீங்கள் கேட்டதை கொடுக்காது. இப்போ தெளிவாக புரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது நான் இவருக்கு தான் கொடுப்பேன் இவருக்கு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற பார்சாலிட்டியோ பாகுபாடோ பிரபஞ்சத்திடம் கிடையாது. யார் எதை கேட்டாலும் இந்த பிரபஞ்சம் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. நாம் கேட்குறதுல தான் நம்மக்கிட்ட இருக்குது அந்த தடுமாற்றம் தான் நமக்கும் பிரபஞ்சத்துக்கும் உண்டான அந்த கனெக்டிவிட்டியை பிரேக் பண்ணுது. ஸோ பிரபஞ்சம் பார்சாலிட்டி பார்க்கலைங்க, அது தெளிவாக இருக்கிறது. நீ எதை கேட்குறியோ அதை கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறது. அதற்கு தகுதியானவனாக நீதான் உன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலே நீங்கள் தெளிவாகிடுவீங்க. ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட நீங்கள் செய்கிற எல்லா மேனிஃபெஸ்டேஷனும் சக்ஸஸ் ஆகும். நீங்கள் கேட்டதை இந்த பிரபஞ்சம் கொடுக்கும். மறுபடி சொல்கிறேன், உங்களது கோல் எந்த அளவுக்கு தெளிவாகவும் பிடிவாதமாகவும் நம்பிக்கையாகவும் உறுதியாகவும் இருக்கிறதோ அந்த பட்சத்தில்
இந்த பிரபஞ்சம் நீங்கள் கேட்பதை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. அவ்வளவுதாங்க இந்த பதிவு. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற பயனுள்ள தகவல்கள் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வரும். மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.